Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் லா மற்றும் அதை யூஸ் பண்ணி வில்ஸ்டோன் பிரிட்ஜ் இந்த ரெண்டையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல். இது வந்து கரண்ட் ரூல் இல்லைனா ஜங்ஷன் ரூல்னு சொல்லலாம். இட் ஸ்டேட்ஸ் தட் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் ஜீரோ. இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டில் இருக்க ஒரு ஜங்ஷனில் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படி தான் இந்த ரூல் சொல்லுது. இந்த ரூல் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. த சார்ஜஸ் தட் என்டர் எ கிவன் ஜங்ஷன் இன் எ சர்க்யூட் மஸ்ட் லீவ் தட் ஜங்ஷன் சின்ஸ் சார்ஜஸ் கேனாட் பி பில்ட் அப் ஆர் டிசப்பியர் அட் ஜங்ஷன். ஒரு ஜங்ஷனில் உள்ளே போகிற எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கண்டிப்பாக அந்த ஜங்ஷனை விட்டு வெளியே வந்தே ஆகணும். ஏன்னா ஜங்ஷனில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜை உருவாக்கவும் முடியாது, எலக்ட்ரிக் சார்ஜை அழிக்கவும் முடியாது. By convention, the current entering the junction is taken as positive and current leaving the junction is taken as negative. ஒரு ஜங்ஷனை நோக்கி வர கரண்ட்டை வந்து பாசிட்டிவ் சிக்னலில் எடுத்துக்கிறோம், ஜங்ஷன்லேருந்து வெளியே போகிற கரண்ட்டை வந்து நெகட்டிவ் சிக்னலில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல். இது வந்து வோல்டேஜ் ரூல் அல்லது லூப் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இட் ஸ்டேட்ஸ் தட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் தி சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் இஎம்எஃப் இன்க்ளூடட் இன் தி சர்க்யூட். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்குள்ளார இருக்க கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் கூட்டி வர ஆன்சர் வந்து அந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரியோட இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ரூல் ஃபாலோஸ் ஃப்ரம் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். த எனர்ஜி சப்ளைட் பை தி இஎம்எஃப் சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி எனர்ஜி டெலிவர்ட் டு தி ஆல் த ரெசிஸ்டன்ஸ். இந்த ரூலை வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஃபார் அன் ஐசோலேஷன் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேட்டரி மூலியமாக கொடுக்குற ஈக்குவல் இஎம்எஃப் வந்து ரெசிஸ்டருக்கு சப்ளை பண்ணுற வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. The product of current and resistance is taken as positive when the direction of the current is followed. Suppose if the direction of the current is opposite direction of the loop, the product of the current and voltage across the resistance is negative. Current flow வந்து அந்த closed loop directionல இருந்துச்சு அப்படின்னா the product of currentடும் ரெசிஸ்டன்ஸையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். கரண்ட் ஃப்ளோ வந்து லூப் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து வர ஆன்சர் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். கிர்ச்சாஃப் ரூலோட முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சர்க்யூட் யூஸ் ஆகுது. இங்கே படத்தில் காமிச்சிருக்கிறது தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த படத்தை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ படத்தில் வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பி, கியூ, ஆர், எஸ் அப்படின்னு நாலு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் ஏக்கும் சிக்கும் நடுவில் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஏக்கும், பேட்டரியோட மைனஸ் டெர்மினல் வந்து சிக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படம் வரைகிறப்ப இந்த டெர்மினலை கரெக்டாக யூஸ் பண்ண பார்த்துங்க. ஸோ பாசிட்டிவ் டெர்மினலுங்கிறது பெரிய கோடு, நெகட்டிவ் டெர்மினலுங்கிறது சின்ன கோடு. அப்படி நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறப்பையும் கரெக்டாக வரைங்க. ஸோ இது மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த பேட்டரி இ மூலியமாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐ. டெர்மினல் பிக்கும் டெர்மினல் டிக்கும் நடுவில் கால்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜி. கால்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஜி. இந்த பேட்டரி மூலியமாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இந்த டெர்மினல் ஏல வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து I1, இன்னொன்று வந்து I2. பிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1. கியூங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I3. எஸ்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I4. ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2. இதுதான் அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ முதலாவதாக கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா வந்து டெர்மினல் பிக்கும் டெர்மினல் டிக்கும் அப்ளை பண்ணுறோம். Applying Kirchhoff first law at junction P and D. ஸோ ஜங்ஷன் பியில் அப்ளை பண்ணுறோம். ஸோ I1ங்கிற கரண்ட் வந்து ஜங்ஷன் பியை நோக்கி வருது, அதனால் அதுக்கு பாசிட்டிவ் சிம்பிள் I1. ஐஜிங்கிற கரண்ட் வந்து ஜங்ஷன்லேருந்து வெளியே வருது, ஸோ அதனால் அதுக்கு மைனஸ் சிம்பிள் மைனஸ் ஐஜி. ஸோ I3ங்கிற கரண்ட் வந்து ஜங்ஷன்லேருந்து வெளியே வருது, அதனால் அதுக்கு மைனஸ் சிம்பிள் மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஜங்ஷன் டிக்கு கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ணுறப்ப I2ங்கிற கரண்ட் வந்து ஜங்ஷன் நோக்கி வருது, ஸோ அதனால் I2ங்கிறது ப்ளஸ் சிம்பிள் I2. ஸோ ஐஜிங்கிற கரண்ட் வந்து ஜங்ஷன் நோக்கி வருது, ஸோ அதனால் அதுக்கும் ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் ஐஜி. ஸோ I4ங்கிற கரண்ட் வந்து ஜங்ஷன்லேருந்து வெளியே போகுது, ஸோ அதனால் அதுக்கு மைனஸ் சிம்பிள் மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அடுத்து வந்து அப்ளை கிர்ச்சாஃப் செகண்ட் லா ஃபார் க்ளோஸ்டு லூப் ஏ, பி
டிஏ. கிர்ச்சாஃப் செகண்ட் லா வந்து இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு அப்ளை பண்ணுறோம். I1ங்கிற கரண்ட் வந்து க்ளோஸ்டு லூப் டைரக்ஷன்லேயே இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் சிம்பிள் I1. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து P மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஐஜிங்கிற கரண்ட் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் டைரக்ஷன்லேயே இருக்குது. அதுவும் ப்ளஸ் சிம்பிள் ஐஜி. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து G மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். I2ங்கிற கரண்ட் வந்து க்ளோஸ்டு லூப் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் I2. ரெசிஸ்டன்ஸ் வந்து R ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து கிர்ச்சாஃப் செகண்ட் லா வந்து இந்த க்ளோஸ்டு சர்க்யூட் A B C D A இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு அப்ளை பண்ணுறோம். அதாவது இந்த லூப்புக்கு I1 ப்ளஸ் P. ஸோ I3யும் லூப் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் ப்ளஸ் சிம்பிள் I3 Q மைனஸ், ஏன்னா I4 வந்து லூப் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் மைனஸ் I4. ரெசிஸ்டன்ஸ் வந்து S. ஸோ I2வும் லூப் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் மைனஸ் I2. ரெசிஸ்டன்ஸ் வந்து R ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. ஜங்ஷன் பியும் ஜங்ஷன் டியும் சேம் பொட்டன்ஷியலில் இருக்கப்போ இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டு பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். ஜங்ஷன் பியும் ஜங்ஷன் டியும் சேம் பொட்டன்ஷியலில் இருக்கப்போ கால்வனோமீட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதாவது ஐஜி ஈக்குவல் டு 0. இந்த ஐஜி ஈக்குவல் டு 0ங்கிறத ஈக்குவேஷன் 1 2 3 இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சர் வந்து I1 மைனஸ் 0 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஸோ I1 ஈக்குவல் டு I3. இது வந்து ஈக்குவேஷன் 5. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I2 ப்ளஸ் IG மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். இதுலேயும் வந்து IG 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஸோ கிடைக்கிற ஆன்சர் வந்து I2 ஈக்குவல் டு I4. இது வந்து ஈக்குவேஷன் 6. மூணாவது ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து IG 0 அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து I1 P ஈக்குவல் டு I2 R. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7. சப்ஸ்டிட் ஈக்குவேஷன் 7 வந்து இன்ட்டு ஈக்குவேஷன் 4. ஸோ ஈக்குவேஷன் 7 வந்து ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி போடுறப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஸோ I1P ப்ளஸ் I3Q மைனஸ் I4S. ஸோ மைனஸ் I1P ஈக்குவல் டு 0 இப்படி வரும். இந்த I1Pயும் மைனஸ் I1Pயும் கேன்சல் ஆகிடும். ஸோ வர ஆன்சர் வந்து I3Q ஈக்குவல் டு I4S. இது ஈக்குவேஷன் நம்பர் 8. ஈக்குவேஷன் 7 டிவைடட் பை ஈக்குவேஷன் 8 அதை அப்ளை பண்ணோம்னா I1P I2R டிவைடட் பை I3Q டிவைடட் பை I4S இப்படி வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 9. சப்ஸ்டிட் ஈக்குவேஷன் 5 and 6 into ஈக்குவேஷன் 9 அதை அப்ளை பண்ணோம்னா ஈக்குவேஷன் 5வும் ஈக்குவேஷன் 6வும் ஈக்குவேஷன் 5 6 ஈக்குவேஷன் 9குள்ளே சப்ஸ்டிட் பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து என்னென்னா I1P divided by I1Q equal to I2R divided by I2S. ஸோ இந்த I1ம் I1 கேன்சல் ஆகிடும், I2வும் கேன்சல் ஆகிடும். வர ஆன்சர் என்னென்னா P/Q R/S. ஸோ இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் 10. இந்த ஈக்குவேஷன் தான் பேலன்ஸ்டு பிரிட்ஜுக்கான கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் மட்டும்தான் கால்வனோமீட்டர் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கும்.
ஏதாச்சும் 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 3வது வேல்யூ மற்ற வேல்யூ வந்து இது மூலியமாக கம்பேர் பண்ணிக்கலாம். 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இந்த ஈக்குவேஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஈக்குவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.